ஒரு விவசாயம்னா என்னன்னு உங்களுக்கு தெரியாது, விவசாயிக்கு எந்த காலகட்டத்துல என்ன தேவைன்னு தெரியாது. டெல்டாக்காரருக்கு விவசாயத்தை பத்தி எதுவும் தெரியாதுங்களா? எங்கங்க அவரு நான் நீங்க வேணாலும் நேர்ல போய் கூட யாராவது விட்டு கேளுங்க. விவசாயம்னா என்னன்னு அவருக்கு தெரியாததுனாலதான் இந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தோட பயன்கள்லாம் அவருக்கு தெரியாததுனாலதானே என்ன செஞ்சாங்கன்னு கேக்குறாரு. வறட்சியாக நீங்க கேட்டது சுவாரஸ்யமா எனக்கு அந்த பழைய ஞாபகம் வந்தது. பதநீர் ஒரு அம்மா கொடுப்பாங்க, பதநீர் குடிச்சிட்டு சீனி போட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்பாரு. அதான் விவசாயம்னா அதான் அந்த அளவுக்கு மிக மோசமான ஒரு பூஜ்யம், விவசாயத்துல பூஜ்யத்துல இருக்காரு. அவருடைய மைண்டுங்கிறது பூஜ்யத்துல தான் இருக்கு. அவருக்கு தெரிஞ்சது எல்லாமே சினிமா, சுற்றி உள்ளவங்க சொல்றது, இதை வைத்து பேசுறது, இதன் அடிப்படையில் விளம்பர அரசியல், அந்த ஏதாவது ஒண்ணு நம்ம பேசணுங்கிறதுக்காக பேசுறது, இந்த மாதிரி பேசி கீழ்த்தரமான ஒரு அரசியலை ஏன் செய்யறாங்கன்னா திட்டங்கள் ஒண்ணுமே மக்களுக்கு செய்யல. வந்து ஒரு 3 திட்டத்தை திரும்ப திரும்ப சொல்லுவாங்கல்ல, நாங்க 1000 ரூபாய் கொடுத்தோம், இலவச பேருந்து கொடுத்தோம், இந்த 2-3 திட்டங்களை வச்சே மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கிடலாம் அப்படின்னு தப்பு கணக்கு போடுறாங்க.